8th standard students, in today's class we are going to see 15th unit, chemistry in everyday life. So in this chapter you will learn about different types of hydrocarbons and how the fossil fuels are formed and what are the properties and uses of fuel gases and uses of coal, characteristics of ideal fuel and solar energy applications. So in our day-to-day life, we would have heard the word chemistry. So according to you, chemistry is nothing but some chemical reactions is going on. அதுதான் chemical reactions ஏதாவது நடந்துச்சுன்னா அதுதான் நீங்கள் chemistryன்னு நினச்சிட்டு இருக்கலாம். So mostly chemical reactions takes place in lab, nothing but laboratory. But chemistry is beyond that. Even in your surroundings you can find chemistry. For example, the air, what we breathe, or the food, what we used to take, everything in our day-to-day life, it has chemistry in it. For example, consider our body, human body. Our body is made up of many elements. Our body is made up of many elements, whereas 99% of our human body that is made up of oxygen, carbon, hydrogen, nitrogen, calcium and phosphorus. And 0.85% that is our body is consist or it is made up of potassium, sulfur, sodium, chlorine, magnesium. These all are the important elements, but among these nitrogen, phosphorus, hydrogen, oxygen, calcium, potassium, sulfur, magnesium, they all are very important. So these chemical reactions takes place in our body. It is done and it is all due to chemistry. So our entire life is depends or it is depending upon the chemical compounds. Compounds எலிமெண்ட்ஸ்னால் என்ன நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. காம்பவுண்ட்ஸ்னால் 2-3 எலிமெண்ட் சேர்ந்தது தான் காம்பவுண்ட். 2 or more எலிமெண்ட்ஸ் இல்லைனா மிக்சர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. திஸ் 2 or more எலிமெண்ட்ஸ் சேர்ந்தால் உங்களுக்கு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டருங்கிறது ஒரு காம்பவுண்ட். ஏன்னா அதில் வந்து வாட்டரோட ஃபார்முலா என்ன, H2Oன்னு சொல்லுவோம் வாட்டர் ஃபார்முலா, ரைட்? we will be writing in this way, H2O. ஸோ இதில் வந்து ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜன் இன்னொரு எலிமெண்ட். ஸோ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு வாட்டர் கிடைக்கும். ஸோ 2 or more எலிமெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் காம்பவுண்ட். அதுதான் வந்து காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த டே டு டே லைஃப் நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். in our day to day life we are using hydrocarbons, we are seeing hydrocarbons. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹைட்ரோகார்பன்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பெட்ரோல், கோல், நேச்சுரல் கேஸ் இதெல்லாமே வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நத்திங் பட் ஃபாசில் ஃபியூயல்ஸ். ஃபாசில் ஃபியூயல்ஸ் எல்லாமே ஹைட்ரோகார்பன்ஸ். ஃபாசில் ஃபியூயல்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ கேன் ஃபைண்ட் தட் வேர்ட் ஹியர். சி, FOSSILFUELS. ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னா என்னென்னா, மண்ணுக்கு அடியில் ஏதாவது புதஞ்சி கிடந்தா அதை வந்து நம்ம எடுத்து அதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது தான் வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. லெசன் போக போக உங்களுக்கு புரியும். ஸோ அது மாதிரி கிடைக்கிறது தான் இந்த பெட்ரோலியம், கோல், நேச்சுரல் கேஸ் எல்லாமே. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சோலார் எனர்ஜியோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி we are going to see in this chapter. ஸோ இப்போ ஹைட்ரோகார்பன்ஸ், வாட் இஸ் மீன் பை ஹைட்ரோகார்பன்ஸ்? ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் நத்திங் பட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட ஆப்போசிட் தான் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக், INORGANIC வரும். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்கன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் மேக்ஸிமம் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும், குறைஞ்சது ஒரு கார்பன் ஆட்டமாவது இருக்கும். என்னென்னா CH, இந்த பாண்ட் எடுத்துக்கோங்க, C பாண்ட் H. ஸோ கார்பனும் ஹைட்ரஜனும் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட். கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும், ஆனால் நிறைய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கலாம். தட் இஸ் கால்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்னா என்னென்னா,
மோஸ்ட்லி உங்களுக்கு அதில் கார்பன் ஆட்டம்ஸே இருக்காது. இந்த சிங்கிறதே உங்களுக்கு அதில் இருக்காது. ஓகே, தட் இஸ் கால்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆனால் சில கேசஸில் இருக்கும், ரேராக, ரொம்ப 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 ரேராக சில இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் கார்பன் இருக்கலாம், கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கலாம். பட் மோஸ்ட்லி they don't have carbon atoms. That is called inorganic compounds. ஸோ என்னென்னா, இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். பெட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட் எனர்ஜி கூட உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்முலா CO2. அந்த ஹீட் எனர்ஜி கூட உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர் இது எல்லாமே பேர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு வரும். ஸோ மெனி ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து நம்ம ஃபியூயலாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டாபிக் சோர்சஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க. நவ் வி ஆர் மூவிங் டு சோர்சஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் சோர்சஸ்னால் அர்த்தம், நமக்கு எங்கேருந்து இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாம் கிடைக்குது, அதுதான் சோர்சஸ்னால் ஃப்ரம் வேர் வி ஆர் அப்டைனிங் திஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் இஸ் கால்ட் சோர்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸ் தே அக்கர் நேச்சுரலி, நமக்கு இயற்கை மூலியமாகவே கிடைக்குது. ஆர்டிஃபிஷியலாக யாரும் இது உருவாக்கல. இப்போதைக்கு இயற்கை வளம் மூலியமாகவே நமக்கு ஹைட்ரோகார்பன்ஸ் கிடைக்குது. ஹைட்ரோகார்பன்ஸ் எந்த விதத்தில் கிடைக்குது அப்படின்னா, லைக் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல். 300 மில்லியன் இயர்ஸ், அரௌண்ட் 300 மில்லியன் இயர்ஸ் வருஷத்துக்கு முன்னாடி நிறையா பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் செத்து போயிருக்கும். கரெக்டுங்களா? அதெல்லாம் எங்கன்னா ஓஷனுக்கு அடியில் புதஞ்சு போய் கிடக்கும். So about 300 million years ago, many plants, animals, they died and they were all buried under the ocean floor. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது மாற அதுக்கு மேலே நிறைய சாயில் லேயர்லாம் கவர் ஆகிடுச்சு. அந்த ஓஷனுக்கு மேலே நிறைய சாயில் லேயர்லாம் கவர் ஆகிடுச்சு. அதனால் அது ரொம்ப டீப்பாக உள்ளே வந்து அந்த பிளான்ஸ், அனிமல்ஸ்லாம் செத்து போனது வந்து நிறைய கம்ப்ரெஸ் பண்ணி கீழே அடியில் தங்கியிருக்கும். ஸோ எக்கச்சக்க டெம்பரேச்சர் மாறுதல்னால, எக்கச்சக்க ப்ரெஷர்னால அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் வந்து அதில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அங்கேருந்து தான் நம்ம இந்த ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே எடுக்கிறோம். தீஸ் ஃபியூவல்ஸ் வந்து தே ஆர் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் போரஸ் ராக். இட் இஸ் எ டைப் ஆஃப் ராக். நீங்கள் அந்த மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் அது மாதிரிலாம் ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபியூவல்ஸ் எல்லாமே போரஸ் ராக்ஸ்லேருந்து தான் நம்ம எடுக்கலாம். இந்த போரஸ் ராக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி லை அண்டர் தி லார்ஜ் பாடிஸ் ஆஃப் வாட்டர், எஸ்பெஷலி ஓஷன்ஸ். மேக்ஸிமம் மோஸ்ட்லி நீங்கள் ஓஷன்ஸில் தான் இந்த போரஸ் ராக்ஸ் பார்க்கலாம். அங்கேருந்து தான் அந்த ஃபியூவல்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ அந்த ராக்ஸில் ஓட்டையை போட்டு அதில் உள்ள ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாமே அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. பை ட்ரில்லிங் தீஸ் ராக்ஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் வேறு எங்கேயும் இல்லை, நம்ம சுற்றி இல்லை, செடி, மரம், கொடி, அனிமல்ஸ், இதுக்கிட்டேருந்து தான் ஹைட்ரோகார்பன்ஸ் வருது. இப்போ கரண்ட்டாக உங்கள் கண் எதிர்க்க தெரிகிற ட்ரீஸ், அனிமல்ஸ் எல்லாமே காலப்போக்கில் இன்னொரு 300 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் மக்கள் வாழ்ந்தா இல்லை ரோவர்ஸ் வாழ்ந்தா வாட் ஹேப்பன், இதே மாதிரி தான் உங்களுக்கு ஓஷன் கடியில் போய் புதஞ்சி டியூ டு டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இதே மாதிரி ஃபாசில் ஃபியூல்ஸ் எக்கச்சக்கமாக ஃப்யூச்சர்லேயும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லேயர் ஃபார்ம் ஆகிறது. ஸோ ஃபஸ்ட் லேயரில் ஓஷன் காமிக்கிறாங்க, அதில் வந்து கீழே கேஸ், ஆயில், வாட்டர் காமிக்கிறாங்க பாருங்கள். இப்படி போய் மேலே சாயில் லேயர் எல்லாமே ஃபில் ஆகிடுது. இங்கேருந்து வந்து நம்ம ட்ரில்லிங் ஓட்டை போட்டு நம்ம அங்கேருந்து இந்த ஆயில், கேஸ் இதெல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம், ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸுக்குன்னு சில யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. யூனிக்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது இன்சாலிபிள் இன் வாட்டர். இன்சாலிபிள்னால் என்ன அர்த்தம்? கரையாது. சாலிபிள்னால் கரையும். தண்ணியில் ஹைட்ரோகார்பன்ஸ் கரையாது. ஆயில் ட்ராப் எடுத்து வாட்டரில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் ஆகாது. ஸோ தே ஆல் ஆர் இன்சாலிபிள் இன் வாட்டர், ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி, வாட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஹைட்ரோகார்பன்ஸோட வெயிட் வந்து ரொம்ப லெஸ். அதுதான் தே ஆர் லெஸ் டென்ஸ் கம்பேர் டு வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வாட்டர் மேலே மிதக்கும் ஹைட்ரோகார்பன்ஸ். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆயில் வந்து வாட்டர் மேலே உங்களுக்கு மிதக்கும். ஸோ தீஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் லெஸ் டென்ஸ் கம்பேர் டு வாட்டர் அண்ட் ஸோ தே ஃப்ளோட் ஆன் தி டாப் ஆஃப் தி வாட்டர். மூணாவது பாயிண்ட்டு, ஹைட்ரோகார்பன்ஸ் நார்மலாகவே ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பர் இல்லை வாட்டர் அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். ஓகே, மோஸ்ட்லி ஹைட்ரோகார்பன்ஸ் வில் ரியாக்ட் வித் ஆக்சிஜன். ஏன்னா ஏர், ஆக்சிஜன்னா என்ன, நத்திங் பட் ஏர். ஹைட்ரோகார்பன்ஸ் நீங்கள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக ஏரோட தான் மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு அவுட்புட் எப்பயுமே கிடைக்கிறது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஏன்னா எக்கச்சக்க ஹீட் எனர்ஜி அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், அது போக வாட்டர் வேப்பர் ஃபார்ம் கிடைக்கும், நத்திங் பட் வாட்டர். நெக்ஸ்ட் திங், ஹைட்ரோகார்பன்ஸ் கேன் பி கேஸஸ். லிக்விட்ஸாக இருக்கலாம், கேஸஸாக இருக்கலாம், வேக்ஸஸாக இருக்கலாம்.
ஸோ கேஸஸ் வந்து இந்த ப்ரொப்பேன் மீத்தேன் பற்றி இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க. லிக்விட்ஸ் ஹெக்சேன் பென்சீன் இதை பற்றியும் பார்ப்பீங்க. வேக்சஸ் பேராஃபின் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க இந்த நேம்ஸ் எல்லாமே. ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து கேஸாகவும் கிடைக்கலாம், லிக்விடாகவும் கிடைக்கலாம், வேக்சஸாகவும் கிடைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங், ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து ஆர் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் பாண்ட்ஸ் வித் ஒன் அனதர். பாண்ட்னா என்ன? இப்போ சி பாண்ட் ஹச் அப்படின்னு எழுதுகிறேன் பாருங்கள், இதுதான் பாண்ட். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் பாண்ட்ஸ் வித் ஒன் அனதர். வேறு ஒரு எலிமெண்ட்டோடையோ வேறு ஒரு காம்பவுண்ட் கூடயோ அது வந்து பாண்ட் உருவாகிக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி தான் என்ன சொல்கிறாங்க, செயின் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்னிக்கலாக அதோட டேர்ம் பேர் கேட்டினேஷன். CATENATION. The capability of making bonds with one another, hydrocarbons, அந்த ப்ராப்பர்ட்டி பேர் catenation. So due to this property they form large number of complex molecules. ரொம்ப பெரிய பெரிய மாலிகல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது because of their bonding nature. நெக்ஸ்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். என்னென்ன ஹைட்ரோகார்பன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஹைட்ரோகார்பன்ஸ்னாலே கண்டிப்பாக ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். நிறைய ஹைட்ரஜன் இருக்கலாம், ஆனால் ஒரு கார்பன் இருக்கும் கண்டிப்பாக. அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் திங், ஆட்டம்ஸ் எல்லாமே அந்த கார்பன் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாமே லிங்க் ஆகிருக்கணும். ஸோ டிபெண்டிங் ஆன் தி பாண்ட் பிட்வீன் தீஸ் ஆட்டம்ஸ் தெர் ஆர் நம்பர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். முக்கியமாக இப்போ 4 டிஃப்ரெண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் நேமை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன், ஏரினஸ் ஆர் ஏரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன்ஸ், ஏரின்ஸ். இதில் காமனாக நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிற ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன். இதை பற்றி இப்போது நீங்கள் தனித்தனியாக பார்ப்பீங்க. மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன். ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் தீஸ் ஃபார்முலாஸ். ஸோ மீத்தேன் தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்டான ஹைட்ரோகார்பன். பேசிக் ஹைட்ரோகார்பன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மீத்தேன். METHANE, மீத்தேன். மீத்தேனுக்கு ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் லிங்க் ஆகிருக்கும். ஒரு கார்பன் ஆட்டம் வந்து 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கூட லிங்க் ஆகிருக்கும். அதுக்கு கலர் இல்லை, ஸ்மெல் இருக்காது. அது மாதிரி வந்து அந்த நம்ம நெருப்பு போட்டு பற்ற வச்சாலும் அது எரியாது. ஸோ இட் இஸ் கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் அண்ட் இன்ஃப்ளேமபிள் கேஸ். அதனால் இது மக்களுக்கு எந்த வகையிலையும் ஹார்ம்ஃபுல்லான கேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபியூயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் பண்ணுறப்போ இது வந்து நம்ம ஃபியூயலாக யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது, அப்போ வந்து இது வந்து நம்ம ஃபியூயலாக மீத்தேனை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மீத்தேனை வந்து மார்ஷஸ் அப்படின்னு மார்ஷ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஷ், MARSH, ஓகே, MARSH, மார்ஷ் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மார்ஷ் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மார்ஷஸில் தான் நிறையா அது கிடைக்கும். மார்ஷஸ் அப்படின்னா என்னென்னா, ஈரமண் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மார்ஷஸ். நத்திங் பட் சாஃப்ட் வெட்லேண்ட், ஈரமண் பகுதி, அதுதான் வந்து உங்களுக்கு மார்ஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மீத்தேன் உங்களுக்கு அங்கே நிறைய கிடைக்குங்கிறதுனால தட் இஸ் கால்ட் மார்ஷ் கேஸ். டெட் அண்ட் டிகேயிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரிலீஸ் மீத்தேன் கேஸ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தீர்ந்து போகாத ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே வந்து இருக்கும். It always exists. So it is called renewable source of energy. வேறு எங்கெல்லாம் இது கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இல்லை வந்து இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு சீவேஜ் ஸ்லட்ஜ் இருக்கும். சம்திங் லைக் சே சாலிட், செமி சாலிட் ரெசிடியூஸ்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அங்கே வந்து அதை டீகம்போஸ் பண்ணி உங்களுக்கு மீத்தேன் கேஸ் வந்து எடுப்பாங்க. இட் கேன் பி டீகம்போஸ் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் தஸ் இட் ப்ரொடியூஸ் மீத்தேன் கேஸ். அது கூட சில இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும். என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ்? கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இது மாதிரி இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்கும். அதுலேருந்து நம்ம மீத்தேன் கேஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீத்தேன் கேஸை மட்டும் நம்ம எஃபிஷியன்ட் ஃபியூலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சொன்னேன் இல்லையா, ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன். ஸோ இதெல்லாம் பாண்ட். இதான் அந்த டயக்ராம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மீத்தேன். 4 சைடும் ஹைட்ரஜன் இருக்கும். ஹைட்ரஜன். ஸோ ஆக்டிவிட்டி 1, இந்த ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணுங்கள். மேத் ஸ்டிக்ஸ் இல்லை ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஆர் அக்கார்டிங் டு யுவர் ஓன் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூ ஹாவ் டு கிரியேட் மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன். இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் ஃபார்முலா, மீத்தேனோட ஃபார்முலா CH4, ஈத்தேன் C2H6, ப்ரொப்பேன் C3H8, பியூட்டேன் C4H10, பென்டேன். பென்டேன்னாலே பென்டானாலே 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ C5H12 இதோட ஸ்ட்ரக்சர்.
ஸோ ஒரு மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு நீங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டி மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் ஆல் தீஸ் ஃபார்முலாஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மற்ற ஹைட்ரோகார்பன்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.